சூரத்துல் அன்ஆம் வசனங்கள் 11 முதல் 16 வரை. பூமியில் பயணம் செய்து பொய்யென கருதியோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை சிந்தியுங்கள் என்று கூறுவீராக. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை யாருக்குரியன என்று கேட்பீராக. அல்லாஹுவுக்கே என கூறுவீராக. அருள் புரிவதை அவன் தன் மீது கடமையாக்கிக் கொண்டான். கியாமத்து நாளில் அவன் உங்களை ஒன்று திரட்டுவான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமக்கே நட்டத்தை ஏற்படுத்தி கொண்டோர் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். பகலிலும் இரவிலும் வாழ்பவை அவனுக்கே உரியன. அவன் செவியுறுபவன், அறிந்தவன். வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹுவை அன்றி வேறு பொறுப்பாளனை ஏற்படுத்தி கொள்வேனா? அவனே உணவளிக்கிறான், அவன் உணவளிக்கப்படுவதில்லை என்று கூறுவீராக. கட்டுப்பட்டு நடப்போரில் முதலாம் அவனாக இருக்குமாறும் இணை கற்பித்தோரில் ஒருவனாக ஆகிவிடக் கூடாது என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளேன் எனவும் கூறுவீராக. என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனையை அஞ்சுகிறேன் என கூறுவீராக. அந்நாளில் வேதனையிலிருந்து காக்கப்படுவோருக்கே அவன் அருள் புரிந்தான். அதுவே தெளிவான வெற்றி.